அடியா இந்த எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா, அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்களுக்கு கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலையை எவையில் குழப்ப தேடி எல்லை நாடி பட்டா வேறு புகழ் வாங்கி தருவனாயா. இதே மாதிரி இந்த நம்பி வரை மழை போல் நம்பி வரணும். மழை போல் நம்பி வந்தால் பனி போல் நிற்க தருவேன். 2 தடவை குறைச்சி மதிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பழிக்காதப்பா. தாயே என்னை நம்பி வந்து படிப்பு விஷயத்துல கேட்டு நிக்கிறியாயா, ஏறுந்தாலுமா போகுதாயா, படிக்க சொல்லு எழுதி சொல்லு கூட வந்து நிக்கிற முடிச்சு கொடுத்தா போதுமா. நினைச்சதுக்கு கூட வரணும்ப்பா, போ வரணும். அடியா அங்க கருப்பனை நம்பி வந்து இன்னைக்கு இடக்கூடு தொந்தரவு சொத்து பிரச்சனைக்கு வந்து கேட்டு நிக்கிறியாயா. முழு மனசோடு நம்பிலும் கோர்ட்டு கச்சேரி இல்லைங்க வேண்டாம் என்று அடியார் சொன்ன மாதிரி என்ன நியாயத்துல உட்காரப்ப முடிச்சு கொடுத்தாரு, நல்லபடியா முடிச்சு கொடுத்தாரு. உசுறு பிச்சை கேட்டு வந்து நிக்கிறாயா. மருத்துவத்தை பார்த்தாச்சு, என்னென்னமோ பண்ணியாச்சு, இது நல்லது பண்ணி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா. நல்லது பண்ணி கொடுத்தலாம், ஒன்னும் பயப்பட வேண்டாம். மருத்துவத்தை மாத்தாத அதே மருத்துவத்தை செய்ய. அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்லினா என்னை குறை சொல்லக்கூடாது, புரியுதா. இருக்கிற வைத்தியத்தை பாரு, நல்லது பண்ணி போதுமா. வட்டி வந்து சேர்ந்துட்டுனப்பா இல்லத்துக்குள்ளார ஒண்ணு கலங்க வேண்டாம். கருப்ப நான் இருக்கனாயா, உன்னால நல்லது பண்ணி இதே பட்டியல் நடியோட்டி கொடுக்கறனாயா, மாற்றத்தை கொடுத்துருக்கா கலங்க வேண்டாம். தங்க உக்கர மாட்டான கட்சி இதே பட்டியல் தங்கத்தாயம் போட்டு கொடுத்துருவா. ஒரு தேய்ச்சி தனிமா சொல்லு. அடியா கருப்பன் கோட்டையில வந்து காரியத்துக்கு உத்தர கேட்டு வந்து நிக்கிறாயா. இது தடையாவே நிக்குது, இதுக்கு ஒரு விட கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா. ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிறேன், அதே மாதிரி மொண்டி கட்டி நீ கொடுக்கலாமாயா. இது நோவு நொடி அல்ல, பொன்னாளுக்கு சரி. 3 ஏட்டுக்கு வந்துட்டு பொன்னா ஏட்டுக்கு சொல்றேன். பொன்னா ஏட்டுக்கு இது நோவு நொடி அல்ல, இது வேற சமாச்சாரம். இந்த சமாச்சாரத்தை நல்லது பண்ணி பொன்னால நல்லது பண்ணி போதுமா. போறோம். தாயே அங்கார கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குதாயா. மாடொரு பக்கம் கண்ணொரு பக்கமா தெசுமாரி நிக்குது. தெசுமாரி நிக்கிற கண்ணு இன்னைக்கு தெசையோட்டி கொடுத்து என் வட்டியை வாழ வச்சு கொண்டு வந்து கேட்டு நிக்குதாயா. இல்லத்துக்குள்ளார வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்கிற உண்டா இல்லையா. எல்லாம் கேப்பாரு வச்சு கேட்டு இன்னைக்கு பட்டி முடங்கி இன்னைக்கு அலங்கோலமா நிக்குதாயா. இது நீயும் எத்தனையோ தேவாதி கையேந்தி பார்த்தாச்சு, டக்கு டக்குன்னு பதில் வரணும்டா. எத்தனையோ தேவாதி கையேந்தியாச்சு, எத்தனையோ பக்கம் போயாச்சு, ஒரு பக்கம் கை கொடுக்கல. டக்குல நீ நம்பி வந்து நிக்கிறியாயா. மந்திர மாய நடக்குது தாயி, இதை மீட்டு கொடுத்து வட்டியில இன்னைக்கு நிறக்கலசமா வச்சு காப்பாற்றி தந்துறனாயா. பயப்பட வேண்டாம். அது போக இல்ல மத்தனையும் இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்குது தாயி. முறைய சாதிச்சு போடலாம். மரபொல்ல சொல்லுது, புரிஞ்சுட்டியா. போ வரம்போ. அடியா காரியம் கை கூடன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. உடம்பு தொந்தரவு உள்ள தொந்தரவு இப்படி பல தொந்தரவு வந்து கேட்டுட்டு நிக்கிதப்பா. என்னை நம்பி வந்து கையேந்திட்டு வா. அமாவாசை விடாத வந்து நில்லு, நல்லது பண்ணி கொடுத்தாரு போதுமா. வரம் கேட்டு வந்து நிக்குதப்பா இல்லையா. வரம் தவுந்து போயிட்டு இருக்குது. இதை நல்லபடியா விட்டு போட்டு நடத்தி எனக்கு நல்ல காரியத்துக்கு பேர் வாங்கி கொடுத்து கேட்டு நிக்கிறாயா உண்டா இல்லையா. எத்தனையோ தேவாலயத்தையும் கையேந்தியாச்சு, எத்தனையோ பக்கம் போயாச்சு. அவன் அதை சொல்றான் இதை சொல்றான்னு சொல்லி ஒண்ணு பயந்து நிக்க வேண்டாமப்பா. இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிறேன், திசை காமிக்கிறனாயா. திசை காமிச்சு இதே பட்டியல கலசு ஜோடிக்கிற மாதிரி ஜோடிச்சு போட போதுமா. அது போக இல்லத்துக்குள்ள கொஞ்சம் தெளிவில்லையே, எல்லாம் பல விதத்தில் குழப்பமா நிக்குது. முதல்ல இந்த காரியத்துக்கு உத்தரவு போட்டு அதையும் நல்லது பண்ணி கொடுத்துறனாயா. உத்து காமிக்கிறனாயா, ஓட்டு மிளகு போட்டலவா போதுமா. அடியா நிலையில்லாத வந்து நிக்கிறியாயா. தொழில் முறையும் சின்னாமண்ணப்பட்டு நிக்குது. மொண்டி கட்ட நீக்கியாச்சப்பா. தொழிலுக்கு நீ கூட வந்து நிக்கிற, உஷாரா நிக்கணும். ஏன்னா அதான நின்றாத, உஷாரா நில்லு. தொழிலையும் பெருக்கிடலாம், இன்னொரு உத்தரவும் போடுறோம் போதுமா.
அடியா எதையுமே கைப்பற்ற முடியாது முடிச்சிட்டு நிக்கிறிய. நான் எப்படி இந்த கத்தி முனமால நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கிறேன் பாரு, அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகிடிக்க பட்டியில் வந்து நிக்கிறியப்பா. தொட்டதை துன்ற வட்டி இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி நீ கைவிட்டு போய் நிக்கிறாயா. அதை கைப்பற்றி கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறாயா. இதுவும் 1000 பக்கம் கையேந்தி பார்த்தாச்சு, எத்தனையோ பக்கம் போயும் பார்த்தாச்சு. இன்னைக்கு சவால் போடுறது சவாலுக்கு பிறகு கொடுக்க முடியாம முடிச்சிட்டு நிக்கிறேன் இல்லையா. மீட்டு போடலாம் சாஸ் தந்துறனாயா, முறையா கூட வந்துறனாயா, அல்லேல மொத்தம் அளவு சூடு போட்டு சாஸ் தந்தா போதுமா. தொழில்முறை அத்தனை இன்னைக்கு சின்ன பண்ணி நிக்கிறப்பா. எடுத்த காலி கை கூட மாட்டேங்கிறப்பா. இன்னைக்கு சாணேறி முளைஞ்சரிக்கு கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம இன்னைக்கு 4வது இன்னைக்கு அவதூறு நடந்து போச்சாயா. இன்னைக்கு மொண்டிக்கட்டில் போட்டு வட்டி 2 ஆண்டு காலம் ஆகுதாயா. 2 ஆண்டு காலமா எடுத்த காலி கை கூடாது, தொட்டதெல்லாம் நட்டமாகு அவமானமாகு. இதுக்கெல்லாம் விட கொடுத்து எனக்கு நல்லது வழி கொடுங்க கேட்டு நிக்கிறியாயா. மொண்டி கேட்ட முதல் நீக்கோன்னு நீக்கி படிப்படியா மீட்டு கொடுத்தனாயா. காலச்சு குடும்பம் கொத்தி வேடிக்கை பார்த்து அல்லே நின்று ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துதாயா. அதை மீட்டு கொடுத்தும் பட்டி வாழ வச்சு தொழிலையும் பெருக்கி போடலாம். அப்படி வரும்போ உள்ள ஆளுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா. நல்லதாயி ஒட்டி மகளை வெளியே சொல்ல முடியாம இன்னைக்கு இல்லத்துக்குள்ள தத்தளிச்சுட்டு வந்து நிக்கிறாயா. தடம் போட்டு குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. வருமானம் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது, எங்கெங்கயோ போய் நிக்குது. அது போக இல்லத்துக்குள்ளாரையும் கைப்பற்ற முடியாம நிக்கிறியாயா. மரபொருள சொல்றது புரியுதா. அவமானம் வந்து சேர்ந்துருமா, அலங்காரம் பண்ணி தருவியா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. நீ எத்தனையோ பக்கம் போய் கையை பார்த்தாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு, ஒரு பக்கம் கை கொடுக்கல, அட்டக்க மாட்டேங்குது. அலங்கோலத்துக்கு விட கொடுத்து என் பட்டி பாதுகாத்து கொடுன்னு மரபொருளா பேசிட்டு வர புரியுதா புரியுதா. தாயி மந்திர மாதத்துல இன்னைக்கு எல்லாம் முடைக்கெல்லாம் தங்கம் தான் தாயி. தங்கத்தை தகரம் பண்ணி போட்டாங்க, ஒண்ணு கலங்க வேண்டாம். தகரத்தை தங்கம் பண்ணி போடலாம். நான் இருக்கிறேன் நாயா. ஒட்டி மகளை தாய் தோப்பமா கூட வர தகிரிமா நில்லு. கூட வந்து நிக்கிற நாயா. கட்டை உடைக்கிற தாயி கைப்பற்றி தந்தார் போதுமா. கலங்காது போ ஐயா. தொழில் ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து என்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு நிக்கிறியா உண்டா இல்லையா. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்காது. எப்ப கடனாய் போயிரு புரிஞ்சுதா. இப்ப நேரம் காலம் மக்கள் நிக்குது. தொட்டைன்னா நட்டமாய் போயிரு. அந்த தொழிலும் இல்லை, எந்த தொழிலை போட்டாலும் நட்டமாய் போயிரு. நீ வந்து இன்னைக்கு அடிமை வேலைக்கு தான் போயாகணும். 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து என்கிட்ட உத்தரவு கேளு. அதுக்கப்புறம் நான் உத்தரவு தரனாயா. இப்ப தொட்டுட்டு அப்படின்ட்டா லட்சக்கணக்கா கடனாய் போயிரு. எப்படி கேப்பார் பேச்ச கேட்காத, கருப்பம் பேச்ச கேளு. உன்ற பட்டி ஆழம் தலை வச்சு தந்துற. தொழில தொற்றாது, இருக்கிற தொழில விட்டுறாது. போவோம் ஐயா. அங்க கருப்பனை நம்பி வந்து நின்று உத்தரவு கேட்டு நின்னியாயா. தலைக்கு மேல சுமை சேர்ந்து நின்னுது. சுமை இறக்கிறதுக்கு வழி தெரியல. இதுக்கு ஒரு உத்தரவு போட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நின்னியாயா. ஒரு மாற்றத்தை கொடுக்கறேன்னு சொன்ன மாற்றத்துக்கு கொடுக்கணும். இன்னைக்கு தலை போக வேண்டியது தலை தப்பிக்க வச்சுட்டாங்க. இனி இதுல இருந்து மீட்டு பூமி பிரச்சனைக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறேன் இல்லையா. ரொம்ப காலமா இது தடுக்கலாமே நிக்குது. இது நல்லது பண்ணி கொடுத்து எல்லாம் இந்த காரியத்தை சாதிச்சு வாங்கினது திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு மனசுல நினைச்சு கேட்கறியா. கவலைப்பட வேண்டாம், காற்றுல போட்டுடலாம். புரிஞ்சுதா. 2 காலம் துள்ளி நிக்குது. அதை அடக்கி ஆளாக்கி பட்டியல நிறுத்தி நல்லது பண்ணி கொடுத்தனாயா. கலாறு பண்ணி அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது என் பொறுப்பு. நீ உன்னால முயற்சி மட்டும் பண்ணு, முடிவு என்னுடைய. இதா புடிச்சுக்கோ வர்றேன் ஐயா. நான் இருக்கிற தகுதிமா நில்லு. இந்த பாவத்து கருப்ப இல்லத்துக்குள்ள வந்து அழுத்து புலம்பி ஆறாப்பலிக்கு வந்து நிக்குதாயா. காவிய பத்தினி சேதாரமாய் போச்சு, கை கூட மாட்டேங்குது. இதை நல்லது பண்ணி கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுங்க கேட்டுட்டு நிக்கிறியாயா. ஐயா வீட்டு போல தகுதிமா அதை கைவிட்டு போயிடுதுன்னு சொல்றதுல உடச்சு பேசுறதுன்னு பேசிடுவேன் புரியுதா. இன்னைக்கு கேப்பார் பேச்ச கேட்டு பட்டி அத்தனை இன்னைக்கு மாடொரு பக்கம் கண்ணொரு பக்கமா தெசுமாரி போச்சப்பா. தெசுமாரி போனத திசையோட்டி கொடுத்து என் பட்டிய என்ற இல்லத்தை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறியாயா. சவால் இதுவரைக்கும் நீ எத்தனையோ பக்கம் போய் பார்த்துட்ட, ஒரு பக்கம் கை கொடுக்கல. கணக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிற. சத்திய வாக்கு கூட வந்து நிப்ப புரியுதா அப்படி இல்லையா. நான் இருக்கிற தகுதிமா நில்லு. முறையா அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு. தந்தாவமான முயற்சி பண்ணப்பா கூட நான் வந்து நிக்கிறேன். தொழில் சேர்த்துலாம் போதுமா. தாயே
அடியா உடைச்சு பேசுறதா மறைச்சு பேசுறதா? தெய்வ வாக்கு கேட்க வந்து நிக்கிறியா? ஒரு கோயில்ல, உங்க குலதெய்வ கோயில்ல தெய்வ வாக்கு முறை ஒண்ணு கேட்டுட்டு நிக்கிறியா? ஒரு பூச முறை ஒண்ணு வருது, அந்த முறையை நான் கைப்பற்றலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? அருள் ஒட்ட மாட்டேங்குது, இது என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு நிக்கிறியா? உண்டா இல்லையா? அடியா ஏன் ரொம்ப அவசரப்படுற? அவசரப்படாத. ஏவாதி வந்து அண்டுது அப்படின்னா எல்லாத்திட்டையும் அண்டிருமா? நீ ஆசைப்பட்ட முடியுமா? அதனால அவசரப்பற்றாத. பால் பூச கேக்குதப்பா, பால் பூச வேண்டாமப்பா, புரிஞ்சுதா? இருக்கிற குழப்ப பாரு. என்ன அழைச்சாலும் உனக்கு ஒட்டாது, சிக்கல்ல போய் மாட்டிக்காது. புரிஞ்சுதா? 3 ஆண்டு காலம் முடிச்சு, 3 ஆண்டு காலம் அந்த தெய்வத்துக்கு முறையா நீ பணிவிட செய். புரியுதா? முறையா பணிவிட செய்ய, ஏறுமாறு இல்லாம எனக்கு நீ எப்படி வந்து அண்டி வந்து நிக்கிறியோ அதே மாதிரி அந்த தேவாதிக்குமே நீ அண்டி நின்னு பணிவிட செய்யாயா? தன்னை போல இறக்கி வேடி காமிக்கிற, அப்ப பூசை காமிக்கிற. இப்போ அவசரப்படாத, பட்டுட்டு அப்படின்ட்டு கோப்பிச்சு போயிடும். புரியுதா? புரியலையா? இந்த அது போக பூமி விற்பனை பண்ணியாச்சு, ஆதாயம் வந்து சேர மாட்டேங்குது, அதுக்கும் கை கொடுத்துறனாயா? இன்னும் 13 நாள்ல விட எப்படி தரேன்னு பாரு. அப்ப நினைச்சா அந்த பூசையை வாங்கி கொடுக்க முடியாதா அப்படின்னு நினைக்கல. நீ நினைக்கலனாலும் அவன் நினைப்பான். புரியுதா? அது நல்லது கெட்டது எனக்கு தானே தெரியும். தாயி தேவாதிக அப்படின்னா சாதாரணமா நினைச்சிடாதீங்க ஐயா. புரிஞ்சுதா? எல்லாம் கருவறுத்து வேடிக்கை பார்த்துருவாங்க, தப்பு தண்டா இல்லாம இருக்கணும். புரிஞ்சுதா? புரியுதா? இது காரணம் இருக்குது. 3 ஆண்டு காலம் முடிட்டு, 3 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் கைக்கு அடக்க மாட்டேங்குது பாரு. 3 ஆண்டு காலம் முடிட்டு, 3 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல கொட்டு முளக்கு போட போது ஆத்தாங்கரையில உனக்கு அருள் வருமப்பா. இது சக்தி வாக்கு. ஆத்தாங்கரையில வந்து உருண்டு புலம்பி வா பூச கேட்டு, அப்ப பூச வைத்திருப்போம். நடக்குதா? எத்தனை சிக்கல் நிக்குது பாத்தியா? அத்தனை சிக்கலை விடுவிச்சு உன்ற பட்டியை கைப்பற்றி குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. இல்லையா தாயி? இன்னைக்கு அலங்காரம் வந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போயிடுதாயா? இல்லையா? கை கடங்கிறது நீ கை கடங்காத இன்னைக்கு அளவாச்சிட்டு நிக்குதாயா? வருமானம்ன்ற வட்டிக்கு வந்து சேர மாட்டேங்குது தாயி. மடமாறி போகுது. மடமாறி போனது என்ற மடையில கொடுத்து போட்டு என் வட்டியை வாழ வச்சு கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? மொத்தத்துல சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட முறையா முறை போட்டு கும்பிட்ட, அந்த கும்பிட்ட தேவாதி என்ன ஏதுன்னு கூட கேட்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு நிக்காதியாயா? படதளச்சி புரிஞ்சுட்டியா? பட்டத்து அரசி ஓட்சி மகளா, இந்த கருப்பை நான் இருக்கிற தகிரிமான் இல்லாயா? பாட கப்பிக்கரையில் கப்பு சுட்டு பட்டியல கொடுத்து சேர்த்து உனக்கு கைப்பற்ற வேண்டியது கைப்பற்றி கொடுத்தனாயா? இது சத்திய வாக்கு. முறையா உன்ற வட்டி வந்து சேரனாயா? உன்ற வட்டி பால் போல பெருகி பாலாறு நெல்வத்தை கொடுத்து கட்டுவத்துல முகவத்திலே வச்சு பேர் வாங்கி கொடுத்தனாயா? புரிஞ்சுட்டியா? கவலைப்படாது தாயி. இல்ல மத்தனையும் இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்குதாயா? இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாம இன்னைக்கு நாலா பக்கம் இன்னைக்கு சேதாரமாயி நிக்கிறாயா? அது போக ஒரு உயிர் பயத்திலையும் பயந்து நிக்கிறியாயா? கருப்பன் சொல்றதை நீ ஏத்துக்கவே மாட்டேங்கிறியே. அதெல்லாம் ஒண்ணுமே கிட்ட நாட முடியாதாயோ? நீ பயமுறுத்தி வேடிக்கை பாக்குறாங்க. புரியுதா? புரியலையா? இந்த பாலத்து கருப்பன் நான் இருக்கிற தகுதிமா நெல்லு எல்லாம் மகமெல்லாம் என்ற ஓட்டை பாதுகாப்பு பண்ணி கொடுத்துருவனாயா? சில விஷயத்துல நீயும் இறங்கி போகணும். புரிஞ்சுதா? எல்லாமே கெட்டவங்க நீ நல்லவன் சொல்லிட்டு இருந்த எப்படி சீலாதா வந்து நீ அடங்கித்தான் போயாகும். புரியுதா? உடங்கி மரபுள்ள சொல்லிட்ட, மற்றதை நான் பார்த்துட்டேன். புரிஞ்சுதா? உங்க உயிருக்கோ உடமைக்கோ எந்த விதத்திலும் ஆபத்து வராதாயா? இந்த பால் கருப்ப நான் இருக்கிறேன். மற்றபடி 13 நாளுக்குள்ள நான் காமிப்பேன். போதுமா? ஓ வரம்போ அப்படி போயிட்டு நீங்களும் போயிட்டு தாயி. ஆங்கார கருப்பன் கோட்டையில வந்து இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டமாய் வந்து நிக்கிறியா? நான் எப்படி இந்த கத்தி மொனமால் நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்பறிக்கு வந்து நிக்குதாயா? உன்ற இல்லம் இருளு மங்கி, செல்வாக்கு மங்கி, தொழில் முடங்கி, தலைக்கு மேல சும சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார அவமானம் நடந்துருமா? மரபெல்லாம் பேசுறேன். அவமானம் நடந்துருமா இல்ல அலங்காரம் பண்ணி கொடுப்பியான்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? உண்டா இல்லையா?
தாயி இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி வேடிக்கை பார்க்கறாங்க ஐயா. அதை மீட்டு உன்ற வட்டி என்ற கோவல் கலசம் என்ற மாதிரி முன்ன வச்சு அந்த தப்பையும் தீர்த்து கொடுத்தறேன் ஐயா. போதுமா? எல்லாரும் மகமலாம உங்க ஓட்டைக்கு நான் கிட்ட வந்து நிக்கிறேன் ஐயா. பயப்பட வேண்டாம். நாமக்கார தேவாதி கும்பிட்டது என்னாச்சு? நாமக்கார தேவாதி கும்பிட்டு இருக்கியா? கும்பிட்டு இருக்கிறியா? விடாத கும்பிடு, விடாத கும்பிடாயா. ஒரு குறிப்பு, சங்குதார சக்கரதாராவோட நானும் வந்து நிற்பேன். வந்து ஒரு குறிப்பு சொல்லுவனாயா, அந்த குறிப்போட நட, மத்ததை நான் பார்த்துக்கிறேன். போதுமா? தாயே, கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா? ஒட்டிமாக இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு தலைக்கு மேல சும சேர்ந்து போச்சு, தொழிலும் மங்கி போச்சு, கண்ணுகளும் கை கிடைக்க மாட்டேங்குதாயா? இன்னைக்கு ஆகாததுல அனுகூலமாகி இன்னைக்கு விண்ணப்பட்டு வேடிக்கை பார்த்து நானா நீயான்னு சவால் போட்டு விட்டா இல்லையா? இதை நல்லபடியா நீ மீட்டு காப்பாத்தி என்ற இல்லத்தை பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா? ஒண்ணு கலங்க வேண்டாம் தாயி. இன்னைக்கு எல்லாம் கேட்பாரு கேட்டு கூடா நட்பு கேடா முடிஞ்சு போச்சு. புரியுதா? புரியலையா? அதனால இன்னைக்கு உங்ககிட்ட சவால் நடக்குது, அதை மீட்டு உன்ற வட்டியை காப்பாத்தி அந்த சிக்கலுக்கு விட கொடுத்துருந்தாங்க. போதுமா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நான் மீட்டு தர வேண்டியது எம்பரும். போதுமா? கலக்க வேண்டாம். ஆத்தோரத்துக்கு பக்கத்துல ஒரு காலியாய் கும்பிட்டியா? விடாத கும்பிடு. புரிஞ்சுதா? சூளத்தை போட்டலாமாயா? நானும் என்ற அருவாளை வீசி சிலதெல்லாம் விக்கணிக்க முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஐயா, மந்திர மாய சூது நடக்குதுன்னு கவலைப்பட வேண்டாமப்பா. அத்தனை கட்டியே உடைச்சாச்சப்பா. இந்த ஆங்கார கருப்பு கிட்ட வந்து எல்லாம் பஸ்பமாயி நிக்குது, மண்டிட்டு நிக்குது. புரிஞ்சுதா? தொழில் மேல கொஞ்சம் கண்ணு கருத்துமா இறங்கி உன்ற குழப்ப பாரு. தங்கத்துக்கு கல்யாண காரியத்துக்கு கூட வரனாயா? உன்ற மனையா உடைக்கிறதா உன்ற மனையா வந்து ஒண்ணு சேர்ந்து நல்லபடியா இருக்கும்னு நினைக்கிறியாயா? அது கணக்கு வேற கணக்குல போய்கிட்டு இருக்குதப்பா. புரிஞ்சுதா? தப்பா நினைச்சுக்காத. வேற கணக்குனா தப்பா நினைச்சுக்காத. அது ஒண்ணு சேர்ந்து இருக்கிறதுக்கு பல நடிப்பு நடிச்சிட்டு இருக்குதப்பா. புரிஞ்சுதா? புரியல? இது நடிப்பு. என்ன அதுக்கெல்லாம் நான் கூட வந்து நிப்பனா? அது பாடம் கற்பிக்கும். நீ யாரு? நீ வந்து என்னை கையேந்துறதுக்கு இதுக்கு என்ன குறிப்பு காட்சி போடலாம். காமிச்சு பாடம் கற்பிச்சுட்டு பட்டியல கொண்டு போட்டு வாழ வச்சு தந்துடுறேன். கொஞ்சம் வியாபாரத்துல இறங்கி பார்க்கலாம். என்னதா ஒரு கோடி துன்பத்தை மனசுல போட்டு நிக்கிறிய தாயி? இந்த அக்கடி எப்படி குமுறுதோ அதே மாதிரி குமுறி வந்து நிக்கிறியாயா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ள மொண்டிக்கட்டுல கிடக்குது. மொண்டிக்கட்டை நீக்கிட்டு நல்லது பண்ணி குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியாயா? தங்கத்துக்கு மருத்துவத்தை பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு. இன்னைக்கு கீழோடு இன்னைக்கு பல பக்கத்துலயும் இது போக இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார தலை தப்புமா தப்பாதான்னு கேட்டு நிக்கிற மரபுள்ள சொல்ல. புரிஞ்சுட்டியா? ஏமாந்த உழப்பிய கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து நிக்கிறாயா? இது முன்னோர்கள் செஞ்ச குறை இன்னைக்கு உங்களை தாடி. புரிஞ்சுதா? இதை மீட்டு உன்ற வட்டி வாழ வச்சு என்ற கலசம் என்ற மாதிரி மின்ன வச்சு உன்ற வட்டி அழகுபாத்து போற தகுதி இல்லையா? புரிஞ்சுதா தாயி? மன முடியாத சாதிச்சு கொடுத்த இந்த நீ இதை பத்திரமா வச்சுக்கா. அடியா வாங்க. இன்னும் சிலதெல்லாம் இருக்குது, வெளியே சொல்ல வேண்டாம். இந்த கருப்பை தாய் தப்பனை 6 கையும் பிடிக்கணும். கையை பிடிச்சிட்டு பார்த்தியா? விடாம நீயும் பிடிச்சிக்கா. அடியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா? இந்தா இல்லையா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார விண்ணப்பட்டு நிக்குது. மரபெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். புரிஞ்சுதா? புரியலையா? விண்ணப்பட்டு நிக்குது. இது எல்லாரும் பங்கம் இல்லாம என் பட்டியல கொண்டு போட்டு நீ வாழ வச்சு குடும்பத்தை கேட்டு நிக்கிறியாயா? தொழில்நிலை முறையை பார்க்கறதா? குடும்பத்துல இப்படி எல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அலங்கோலப்பட்டு நிக்கிறியாயா? இன்னும் சில விஷயம் எல்லாம் பண விஷயத்திலையும் முடங்கி கிடக்குது, இல்லத்து விஷயத்திலையும் முடங்கி கிடக்குது. இதுக்கெல்லாம் மீட்டு உன்ற வட்டியை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா? கட்டுவத்தில முகவத்திலே வச்சு போடலாம் தெரியுமா? இல்லையா? புரிஞ்சுதா? இன்னைக்கு ஆலாமரம் மாட்ட தலைஞ்சிருந்த வட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சப்பா. இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாவா அந்த கட்டத்துல வந்து நிக்குது. எவ்வளவு அநியாயம் நடக்குது பாத்தியா? கேவலப்படுத்துறாங்க பாத்தியா? பாத்திரலாம் நாமளா அவிகளான்னு பாத்திரலாம். பாடம் கப்புச்செல்லாம் உனக்கு கை கொடுக்கற காலையில கவலைப்படாத. இந்த பாதுகாப்பு தாய் அப்படின்னா நான் இருக்கிற தகுதி இல்ல. அதை சாதிச்சு போடலாம் ஐயா. சாதிச்சு கொண்டது இதே பட்டியல் நிறுத்தி வேடிக்கை காமிக்க. இது சத்திய வாக்கு. கட்டை உடைக்கிற கருப்ப நாருன்னு காமிக்கிறேன். போதுமா? வரம்பு